விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சுரக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் வழக்கமாக நம்ம வந்து பொரியல் பண்ணி குழம்பு வச்சு கடைஞ்சி தான் சாப்பிட்ருக்கோம். அல்வா செஞ்சு நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாங்க இன்றைக்கி சுரக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சுரக்காய் அல்வா செய்ய நான் இன்றைக்கி வந்து ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுரக்காயில் மேலே இருக்க தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் துருவுறோம் இல்லையா, அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. மேலே இருக்க தோல் எல்லாம் சீவிட்டேன். சுரக்காய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதை வந்துட்டு முத்தி இருந்தால் நீங்கள் வந்து உள்ளே இருக்க விதையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லை பிஞ்சு விதையாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து துருவிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க சுரக்காயில் பார்த்திங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது. நான் அப்படியே துருவிக்க போகிறேன். சுரக்காய் நல்லா துருவி எடுத்துட்டேன். இப்போ அல்வா ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் 10 பல்லு முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்ட பிறகு இது வந்து பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்ததாக அதே நெய்யில் துருவி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுரக்காயில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் வெளியே வரும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து இதனோட பச்சை வாசனை போகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சுரக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பாருங்கள். இந்த தண்ணியில் நல்லா வெந்து சுண்டணும். சுரக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். கலரும் நல்லா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. சுரக்காய் நல்லா வெந்தாச்சு. அடுத்தது சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கப் வந்து சுரக்காய் திருவினேன். இப்போ நான் 1/2 கப் சுகர் எடுக்கிறேன். 1 கப்பு சுரக்காய்க்கு 1/2 கப்பே கரெக்டாக இருக்கும். நிறைய சுகர் சேர்க்குறவங்க வேணால் நீங்கள் ஒரு 1/4 கப் சேர்த்து எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி தண்ணி விடும். அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அல்வாவுக்கு வந்துட்டு நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும். அல்வா ரெடி. மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான சுரக்காய் அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.